அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்து ஒரு 3 days பிஃபோர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக லீடர்ஸ் குரூப் 1 மெயின் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா? மொத்தமாக பாருங்கள், மொத்தமாக ஒரு 25 டெஸ்ட் வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் டெஸ்ட், செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 15 டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பாட் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹோம் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து நம்ம அகாடமியோட 7 பிரான்ச்சஸ்லையுமே ஆஃப்லைனில் நடக்கும், ஆன்லைனில் நம்ம சுரேஷ் பாடசாலை ஆப்பில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், டெஸ்ட்டு பேப்பர் 3க்கான சிலபஸ் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் தமிழ் சொசைட்டி, ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சிலபஸை பேஸ் பண்ணி பேப்பர் வைஸாக தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 3 பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் தமிழ் சொசைட்டி. பாலிட்டிலேருந்து 100 மார்க்கு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 100 மார்க் வைக்கிறாங்க. தமிழ் சொசைட்டிலேருந்து ஒரு 50 மார்க். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 250 மார்க்ஸ் வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போகிறோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவதுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல் உள்ள பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் தமிழ் சொசைட்டி தான் வரும். இதே மாதிரி பேப்பர் 3 மட்டும் பாருங்கள். பேப்பர் 3 மொத்தம் யூனிட் வைஸ் டெஸ்ட், அதாவது செக்ஷனல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டாக வந்து போகும். சரிங்களா? ஆறாவதாக அந்த செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் 3யோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், பேப்பர் 3யோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி தான் அடுத்து பேப்பர் 4. பேப்பர் 4ல் என்னெல்லாம் இது சப்ஜெக்ட் வரும்? ஜாகிரபி, இவிஎஸ், எக்கனாமி வரும். ஒவ்வொரு இதுலையும் பாருங்கள், ஜாகிரஃபியில் 75 மார்க் கேட்குறாங்க, இவிஎஸில் 75 மார்க்கு, அதே மாதிரி எக்கனாமியில் 100 மார்க். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 250 மார்க்ஸ் தான் இந்த டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பேப்பர் 4லேயுமே ஒரு 5 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக போகும். 5 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். இந்த பேப்பர் 4ஓட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 6வது டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த பேப்பர் 4ஓட செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆறாவதாக ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், பேப்பர் 4ஓட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் ஒரு 5 செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? பேப்பர் 3 முடிஞ்சு அதுக்கப்புறம் பேப்பர் 4ம் ஒரு 5 செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுக்குமே 250 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, சோசியல் இஷ்யூஸில் 100 மார்க்கு, எத்திக்ஸில் வந்து 50 மார்க்கு. மொத்தம் இந்த பேப்பருமே எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்ன் படி தான் கண்டக்ட் பண்ணிருக்கோம். 250 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுவுமே பாருங்கள், 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 6வது டெஸ்ட்டாக பாருங்கள் பேப்பர் 2ஓட ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? இதே மாதிரி பேப்பர் 2 ஃபுல் டெஸ்ட்டு, பேப்பர் 3 ஃபுல் டெஸ்ட்டு, பேப்பர் 4 ஃபுல் டெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஒரு செக்ஷன் வைஸாக ஒவ்வொரு பேப்பர்லேயும் 5 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது முடிஞ்சதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு முடிஞ்சு அதில் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்து கட்டாய தமிழ் மொழி தேர்வு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 மார்க் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல. பேப்பர் 2ல் 250 மார்க்ஸுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க, பேப்பர் 3ல் 250 மார்க்ஸ் வைக்கிறாங்க, பேப்பர் 4ல் 250 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்றது வந்து ஃபுல்லாக ஹோம் டெஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து உங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதை வந்து நீங்களே வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளான் பண்ண இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரியஸோட அப்ஸ்ட்ராக்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ் இருக்கும். நம்ம டெஸ்ட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து 5 வச்சுருக்கோம், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1 வச்சுருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்ட் 1. அதே மாதிரி பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் சொசைட்டி, யூனிட் வைஸாக 5 டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1, மாடல் டெஸ்ட் வந்து 1. அதே மாதிரி பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி, இவிஎஸ், எக்கனாமி, யூனிட் டெஸ்ட்டு 5, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அப்படின்றது வந்து 1 கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமாக பாருங்கள், யூனிட் டெஸ்ட்டே வந்து நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 யூனிட் டெஸ்ட் போட போகிறீங்க, ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் போட போகிறீங்க, அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 3 மாடல் டெஸ்ட் போட போகிறீங்க, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து ஒரு 4 இது போட்டு மொத்தம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 7 இது போட போகிறீங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம 7 பிரான்ச்சஸ்லேயும் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஆஃப்லைனில் வந்து 7 பிரான்ச்சஸ்லேயும் அட்டன் பண்ண முடியாதவங்க
நேரில் வந்து அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக சுரேஷ் பாடசாலை அப்படின்னு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, கொரியர் மூலியமா அனுப்பி விட்டுருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த மெயின் ஷீட்டும் அனுப்பி விட்டுருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து ஃபோன் மூலியமா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைவ் செஷனும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பான ஒரு நல்ல முறையில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த 7 பிரான்ச்சஸ் ஆஃப்லைனில் போய் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 7 பிரான்ச் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சுரேஷ் பாடசாலை நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மெயின் சீரியஸ் வந்து நல்ல முறையில் பண்ணணும் அப்படின்ட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.